செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் விஸ்வாவசு வருஷத்திய சீனிவாசன் பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது, விஸ்வாவசு வருஷத்திய மொத்த ராசிபலன்களை பற்றியும் அந்த பஞ்சாங்கத்தில் இருக்கின்ற விளக்கங்களை பற்றியும் யுகாதி அன்று படிக்க வேண்டிய விஷயங்களை பற்றியும் முக்கியமாக பார்ப்போம். இப்பொழுது பொதுவாக நம்முடைய தர்மசாஸ்திரத்தில் யுகங்கள் 4 என்று கூறப்படுகிறது. முதல் யுகம் கிருத்த யுகம், அதன் பிறகு திரேதா யுகம், அதன் பிறகு துவாபர யுகம், அதன் பிறகு கலியுகம். தற்சமயம் கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது. கிருத்த யுகம் மொத்தம் 17,28,000 வருடங்கள். அதன் பிறகு திரேதா யுகம் 12,96,000 வருடங்கள். அதன் பிறகு துவாபர யுகம் 8,64,000 வருடங்கள். அதன் பிறகு கலியுகம் 4,32,000 வருடங்கள். மொத்தம் கலியுகம். கிருத்த யுகத்தில் திருப்பார்கடல் கடையப்பட்டது. திரேதா யுகத்திலே ராமபிரான் அவதாரம் செய்தார். துவாபர யுகத்தின் முடிவிலே கிருஷ்ண பகவான் அவதாரம் செய்தார். இப்போது கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது. கலியுகம் மொத்த வருடம் 4,32,000 வருடங்கள். அதில் இப்பொழுது வரக்கூடிய வருடம் 5,127வது வருடம். அதாவது கலியுகம் ஆரம்பித்து 5,126 ஆண்டுகள் முடித்து 5,127வது வருடம் நடந்து கொண்டு வரப்போகிறது. கலியுகம் எப்பொழுது ஆரம்பித்தது என்றால், கிருஷ்ண பகவான் தன்னுடைய லீலைகள் எல்லாம் முடித்துவிட்டு பரமபதம் சென்ற நாள் கலியுகம் ஆரம்பிக்கப்பட்ட தினமாக கூறப்படுகிறது. ஆக கிருஷ்ண பகவான் தன்னுடைய லீலையை முடித்துவிட்டு அவர் பரமபதம் சென்று 5,127 வருடங்கள் ஆகிறது. இந்த வருடத்திலே, அதாவது இந்த 5,127 வருடத்திற்கு முன்பாக கிருஷ்ணர் பிறந்தார் என்றிருக்கிறது. அடுத்து சாலிவாகன சகாப்தம். சாலிவாகனன் என்று சொல்லக்கூடிய அரசன், பேரரசன். அந்த அரசன் ஒரு பிராமணனுக்கும் ஒரு குயவ பெண்ணுக்கும் பிறந்தவர் தான் சாலிவாகனன் என்று சொல்லக்கூடிய அரசன். இந்த அரசன் இந்தியாவை ஆண்டு 1947 வருடங்கள் ஆகிறது. தற்சமயம் கூட ராஷ்டிரிய பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு பஞ்சாங்கம் மத்திய அரசாங்கத்தால் வெளியிடப்படுகிறது. அந்த ராஷ்டிரிய பஞ்சாங்கத்தில் சாலிவாகன சகாப்தம் தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொல்லம் ஆண்டு, கொல்லம் ஆரம்பித்து, கேரளாவில் இருக்கிற இந்த கொல்லம் ஆரம்பித்து 1200 வருடங்கள் முடித்து 1201வது வருடம் வருகின்ற ஆவணி மாதம் தொடங்குகிறது. திருவள்ளுவர் இந்த பூலகத்திலே ஜனித்து 2056 வருடங்கள் முடித்து 2057வது வருடம் நடந்து கொண்டிருக்கிறது. விக்ரம சகாப்தம், அதாவது விக்ரமாதித்தன் தோன்றி, அதாவது அரசாண்டு 2082 ஆண்டுகள் ஆகிறது. தென்னிந்தியாவில் இந்த வருடத்திற்கு விஸ்வாவசு, வரக்கூடிய வருஷத்திற்கு விஸ்வாவசு என்று கூறுவார்கள். அந்த விஸ்வாவசு என்று சொல்லக்கூடிய அந்த வருடத்தின் பெயர் தமிழிலே உலக நிறைவு என்று பொருள். அதாவது வரக்கூடிய வருடத்தின் தமிழ் பெயர் உலக நிறைவு. அதைத்தான் விஸ்வாவசு என்று சமஸ்கிருதத்தில் போடப்படுகிறது. விஸ்வாவசு என்றால் உலக நிறைவு. சௌராஷ்டிரர்கள் தன்னுடைய தேசத்தை விட்டு தமிழகத்திற்கு வந்து 713, அதாவது 713 ஆண்டுகள் ஆகிறது. ராமானுஜர் இந்த பூலகத்திலே பிறந்து 1009 ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே 2025-26ஆம் ஆண்டு பசலி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண்டு, அதாவது நம்முடைய தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி நில சீர்திருத்த அளவை கொண்டு வந்தவர் பசலி என்று சொல்லக்கூடிய ஷெர்ஷா என்று சொல்லக்கூடிய மன்னன். அந்த ஷெர்ஷா என்ற மன்னன் பசலி ஆண்டை தோற்றுவித்தார். அந்த பசலி ஆண்டு 1434 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. பிரபவா என்பது முதல் தமிழ் வருஷம். அந்த பிரபவா என்ற ஆண்டிலிருந்து விஸ்வாவசு என்பது 39வது வருடம். தென்னிந்தியாவில் இந்த வருடத்திற்கு விஸ்வாவசு என்றும், அதன் பிறகு வட இந்தியாவில் நல வருஷம் என்றும் கூறுவார்கள். ஒவ்வொரு வருஷத்திற்கும் இடைக்காடர் என்ற சித்தர் ஒரு பாடலை பாடியிருக்கிறார். அதன்படி விஸ்வாவசத்திய வெண்பா என்னவென்றால், விஸ்வாவசு வருடம் வெள்ளாண்மை ஏறும், பசு மாடும் ஆடும் பழிக்கும், சிசு நாசம் மற்றையரோ வாழ்வார்கண், மாதவன் கண் மீறுமே உற்றுவ கிணல்லை மழையுண்டு. அதாவது அதன் பொருள் என்னவென்றால், வேளாண்மை மேலோங்கும், பசுக்களும் காளை மாடுகளும் விருத்தி அடையும்,
குழந்தைகள் நாசம் நிகழும். இந்த வருடம் குழந்தைகளுக்கு ஆகாது என்று கூறுவார்கள். ஆகவே குழந்தைகள் பள்ளிக்கூடங்களுக்கு போகும் போதும் வரும் போதும் பிரயாணங்கள் செய்யும் போதும் சாகச விளையாட்டுகள் செய்யும் போதும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் அறிவுறுத்துவதும் மிக முக்கியம். இந்த வருஷம் உலகிலே நல்ல மழை உண்டு. அதுவும் முக்கியமாக வடமேற்கு பகுதியிலேயே தென்மேற்கு பகுதியிலும் அதிகமான மழை பெய்யும். முக்கியமாக வடநாட்டிலே மேலும் கர்நாடகத்திலே அதிகமான மழை பெய்யும். பகைவர் கை ஓங்கும். மாபெரும் தவங்களும் அறங்களும் ஓங்கும். நன்மைகளும் தீமைகளும் கலந்து விளங்கும் என்று இந்த வருடத்தின் வெண்பா கூறப்படுகிறது. ஒவ்வொரு வருஷத்துடைய சொரூபம் எப்படி இருக்கும், இந்த வருடத்துடைய சொரூபம் எப்படி இருக்கும் என்று சம்சத்தில் ஒரு பாசனம் இருக்கிறது. அரண்யே நிர்ஜலே பூமோ சிது விஸ்வாவசோ புமான் வாபி சோநாப ஸ்திரஸ்ய ஞாயன்பை விஸ்வதோமுகம். அதாவது விஸ்வாவர்ஷ சம்பத்சர தேவதையான புருஷன் காட்டில் நீரில்லாத நிலத்தில் இருப்பவரும் குட்டையின் படிக்கட்டில் அவர் உட்கார்ந்து கொண்டு எங்கும் முகமுடைய விராட் புருஷனை தியானம் செய்து கொண்டு இருப்பனாக இருப்பார். இதுதான் விஸ்வாவச வருஷத்திய ஸ்வரூபம். இந்த வருஷத்தில் பிறக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும், அதாவது குழந்தைகள் எப்படி இருப்பார்கள் என்று அதற்கு ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. சத்புத்திரதார சுததாரா முதார வரச தாச்சார பரோதி தீரஹா இஷ்டான்னபு சர்வ குணாபிராம விஸ்வாவசோ எஸ்ஸ பவேத் பிரசூதிஹி. அதாவது விஸ்வாவர்ஷ வருஷத்தில் பிறந்தவன் நல்ல புதல்வனும், அதாவது வரக்கூடிய வருடத்திலே பிறக்கின்ற குழந்தைகளுக்கு நல்ல புதல்வன் கிடைப்பார்கள், நல்ல மனைவியை உடையவர்கள், அதிகமான தானம் செய்பவர்கள், சிறந்த குணங்களை உடையவர்கள், சதாச்சாரங்களை அனுஷ்டிப்பவர்கள். சத் ஆச்சாரங்கள்னா நல்ல ஆச்சாரங்களை அனுஷ்டிப்பவர்கள், அதிக தைரியம் உடையவர்கள், தனக்கு பிரியமான ஆகாரத்தை புஜிப்பவன், சகல குணங்களாலும் மேம்பட்டவனுமாக இருப்பான் என்று கூறப்படுகிறது. ஆக இந்த வருடத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த குணங்கள் எல்லாம் இருக்கும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் கூறுகிறது. ஒவ்வொரு வருஷத்திற்கும் ஒரு தேவதை வணங்கப்பட வேண்டும் என்றிருக்கிறது. அதன்படி இந்த வருடத்திய தேவதை வைஸ்வானரன் என்று சொல்லக்கூடிய தேவதை. அது வேத காலத்து கடவுள் வைஸ்வானரன். வைஸ்வானரன் என்பது சூரியனுடைய ஒரு முகம் என்றும் கூறுவார்கள். அதாவது வைஸ்வானரம் பஜே நித்யம் விஸ்வா சுக்ருதாக்வயம் நரவாகன மாரூடம் கட்ககேட தரம் சுகம். அதாவது இந்த பாடலை, அதாவது இந்த வருடம் யாரெல்லாம் சஷ்டியத்து பூர்த்தி செய்து கொள்கிறார்களோ, அதாவது 60 வருடம் நிறைவுகிறதோ, அவர்கள் அனைவரும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஒரு ஆகுதியை, அதாவது யாகம் செய்வது இந்த ஒரு ஆகுதியை கொடுக்க வேண்டும். அந்த பாசுரம், அந்த மந்திரம் என்னவென்றால் வைஸ்வாண்டரம் பஜே நித்யம் விஸ்வா கக்ருதாக்வயம் நரவாகன மாரூடம் கட்ககேட தரம் சுபம். நம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கத்திலும் இந்த வருடம் புதிதாக ஒரு வாக்கிய பஞ்சாங்கம் வெளியிட்டிருக்கிறேன். அதாவது சப்தரிஷி வாக்கிய பஞ்சாங்கம். அந்த வாக்கிய பஞ்சாங்கத்திலும் இந்த ஸ்லோகம் இருக்கிறது. அதை அனைவருமே, வைதிகர்கள் அனைவருமே சஷ்டியத்து பூர்த்தி செய்யும் போது இந்த ஸ்தோத்திரத்தை இந்த பாராயணம் செய்து ஒரு ஆகுதி இந்த வருட தேவதைக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. அதாவது அதன் பொருள் என்னவென்றால், விஸ்வாவர்ஷத்திற்கு அபிமான தேவதையாக இருப்பவரும், நரவாகனத்தில் அதாவது மனிதர்களுடைய வாகனத்திலே துதிக்கப்படுபவரும், பல்லக்கில் ஏறிக்கொண்டிருப்பவரும், அதாவது குபேரனை போல அந்தஸ்தை உடையவன். ஏன்னா குபேரன் ஒருவருக்குத்தான் நரவாகனம் என்று கூறுவார்கள். குபேரனை போல் இருப்பவர்கள், கத்தி கேடயம் இவைகளை ஏந்திருப்பவரும் சுபங்களை அளிப்பவருமான விஸ்வானரன் என்று சொல்லக்கூடிய தேவதையை தினந்தோறும் வணங்குகிறேன் என்று கூறப்படுகிறது. அதன் நிறம் சிகப்பு நிறம். அடுத்து விஸ்வாவர்ஷ வருஷத்திய நவநாயகர்கள், உபநாயகர்கள். அதாவது ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கு ஆட்சி பலத்தையும் மந்திரி என்று சொல்லக்கூடிய அந்த பலத்தையும் சேனாதிபத்தியத்தையும் கொடுப்பார்கள். அதன்படி இந்த வருடம் ராஜாவாக இருப்பவர் சூரியன். சூரியனே இந்த வருடத்தின் ராஜா. அவர் குதிரைகளுக்கெல்லாம் அதிபதி. மந்திரியாக இருப்பவரும் சூரியன் தான். அவர் யானைகளுக்கு அதிபதியாக இருக்கிறார். சேனாதிபதியாக இந்த வருடம் சனி இருக்கிறார். அவர் பசுக்களுக்கு அதிபதியாக இருக்கிறார். அர்காதிபதி, அர்க்கம் என்றால் மழை என்று பொருள். அர்காதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன், அவர் பட்சிகளுக்கு அதிபதியாக இருக்கிறார். மேகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரியன், அவர் மரம் செடி கொடிகளுக்கும் அதிபதியாக இருக்கிறார். சஸ்யாதிபதி என்று சொல்லக்கூடியது பயிர்கள். சஸ்யாதிபதி என்று சொல்லக்கூடிய பயிர்களுக்கு அதிபதியாக புதன்.
அவர் பொதுமக்களுக்கும் பிரஜைகளுக்கும் அதிபதியாக இருக்கிறார். ரசாதிபதி, ரசங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன், அவர் சர்ப்பங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார். நிரசாதிபதி, அதாவது திடப்பொருளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன், அவர் கிரகங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார். தானியாதிபதி, தானியங்களுக்கு அதிபதி சந்திரன், அவர் ஒட்டகங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார். பசுநாயகர் பலதேவர், அவர் அனைத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். ஆக இந்த வருடம் ராஜாவாக சூரியனும் மந்திரியாக சூரியனும், ராஜா மந்திரி இரண்டும் சூரியனுக்கு கிடைக்கிறது. சேனாதிபதியாக சனி என்று அரசவை இந்த மாதிரியாக நடக்கிறது. பொதுவாக ஒரு வருட காலத்திலே ராஜாவும் மந்திரியும் ஒருவரே ஆனால் அவரிடம் அரசு பகை, அராஜக விருத்தி, தேக பயம், கொலை கொள்ளை மிகுதி, அகால மரணம், தொற்றுநோய் பெருக்கம் ஆகிய ஏற்படும் என்று கூறப்படுகிறது. 4 வருடத்துக்கு முன்பாக இதே போலவே இருந்தது. இப்பொழுது மறுபடியும் அந்த மாதிரி வந்திருக்கிறது. ஆகவே மக்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறையாக இருக்க வேண்டும். அவரவர்கள் பாதுகாப்பாக இருப்பது மிகவும் சிறப்பானது. இந்த வருடம் ராஜாவாக இருப்பதனால் நாட்டில் பல இடங்களிலே ஆட்சி மாற்றங்கள் ஏற்படும். இந்த வருடம் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படும். ஆட்சியாளர்களின் பதவி மாற்றம் ஏற்படும். அதாவது மந்திரி சபை அடிக்கடி மாற்றத்திற்கு உருவாகும் என்றிருக்கிறது. கோடை காலத்தில் அதிக கோடையும், குளிர்காலத்தில் அதிக குளிரும், மழை காலத்தில் அதிக மழையும் உண்டாகும். அதாவது கோடை காலத்தில் அதிகமான கோடை, குளிர்காலத்தில் அதிகமான குளிர், மழை காலத்தில் அதிகமான மழை, அனைத்தும் எதை ஆரம்பித்தாலும் அது அதிகமாகவே இருக்கும். இந்த வருடம் மந்திரியாக சூரியன் இருப்பதால் அரசியல் காரணமாக நாட்டில் போராட்டங்கள் அதிகரிக்கும். அரசாங்கம் கடுமையான சட்டங்களை இயற்றி போராட்டங்களை அடக்குவார்கள். திடீரென்று வரும் அரசியல் போராட்டங்களால் மக்களுக்கு துன்பமும் துயரமும் அதிகரிக்கும். இது மந்திரி சூரியனாக இருப்பதனால். அடுத்து சேனாதிபதியாக சனி பகவான் இருக்கிறார். அதற்கு என்ன பலன் என்றால், எள் மற்றும் எண்ணெய் பொருட்கள் மற்றும் கருப்பு தானியங்கள் உற்பத்தி அதிகரிக்கும். புதுவகை எந்திரங்கள் விருத்தி அடையும். நியாயமான காரணங்களாக பொதுமக்களும் தொழிலாளர்களும் கிளர்ச்சி செய்வார்கள். இந்த வருடம் பொதுமக்கள் மற்றும் தொழிலாளர்களுடைய கிளர்ச்சி அதிகமாக இருக்கும். அர்காதிபதி, அர்க்கம் என்றால் மழை என்று பொருள். அர்காதிபதி சூரியனாக இருப்பதால் நாட்டில் அரசாங்கத்தின் நூதன அணுகுமுறையினாலும் வரி விதிப்பினாலும் ஆடம்பர பொருட்களின் விலைவாசி ஏறும். சில இடங்களில் காலத்திலே பெய்ய வேண்டிய மழை குறைந்து உணவு தட்டுப்பாடு அதிகரிக்கும். அது சில இடங்களில் தான், எல்லா இடங்களும் அவ்வாறு கிடையாது. சில இடங்களில், அதுவும் முக்கியமாக கிழக்கு, அதாவது நம்முடைய பாரத தேசத்தின் கிழக்கு பகுதியிலே அவ்வாறு ஏற்படும். என்றால் அர்காதிபதி சூரியனாக இருப்பதால் கிழக்கு தேசத்தில் தான் வறுமை ஏற்படும், மழை குறையும் என்றிருக்கிறது. இந்த வருடம் மேகங்களுக்கு அதிபதியாக சூரியன் இருக்கிறார். நாட்டில் கிழக்கு பகுதியில் கலிங்க தேசம் தற்போது இருக்கின்ற ஒரிசா போன்ற பகுதியிலே மழை வளம் குறைந்து உணவு தட்டுப்பாடு உண்டாகும். இதனால் விலைவாசி உயர்ந்து பொதுமக்கள் கிளர்ச்சி செய்வார்கள். சஸ்யாதிபதி, பயிர்களுக்கெல்லாம் அதிபதி புதன். ஆணி மாதம் அதிக காற்றினால் வாழை மரங்கள் சேதமாகும். என்றால் புதன் என்றால் காற்று கிரகம் என்று கூறுவார்கள். ஆகவே இந்த வருடம் ஆணி மாதம் அதிக காற்றினால் வாழை மரங்கள் சேதமடையும். புயல் காற்றினால் பயிர்கள் சேதமாகும். காற்றினால் அதிக மழையும் வீணாகும் என்றிருக்கிறது. இந்த வருடம் ரசங்களுக்கு அதிபதியாக சுக்கிரன். அதன்படி நாட்டின் மத்திய பகுதியிலும் தென்பகுதியிலும் தேவையான அளவு நல்ல மழை பொழிந்து இனிப்பு சம்பந்தப்பட்ட பயிர்கள் நல்ல விளைச்சலை தரும். சகலவிதமான திரவ பொருட்களின் உற்பத்தி அதிகமாகும். நிரசாதிபதி, அதாவது திடப்பொருளுக்கு அதிபதி புதன். மரகதம் அதிகமாக பயன்பாட்டுக்கு வரும். சகலவிதமான தாது பொருட்கள் உற்பத்தி அதிகமாகும். தங்கம், நவரத்ன வியாபாரம் அதிகரிக்கும். விவசாயிகள் நல்ல வருமானம் பெற்று நவரத்ன வகைகள் அதிகம் வாங்குவார்கள். இந்த வருடம் நவரத்னம் அதிகமாக வாங்குவார்கள். தானியாதிபதி சந்திரன். நாட்டில் மழை வளம் பெருகும். விவசாயத்துறையில் ஈடுபட்ட விவசாயிகளும் வியாபாரிகளும் நல்ல பொருளாதார வளர்ச்சியை பெறுவார்கள். அரிசி உள்ளிட்ட நவதானியங்கள் நல்ல விளைச்சலை தரும் என்று இருக்கிறது. இந்த வருடம் பசுநாயகராக பலதேவர் இருக்கிறார். அதன் மூலமாக பொதுவாக இவரிடம் நல்ல விளைச்சல் உண்டு. பசுக்கள் நல்ல பால் கறக்கும். மக்கள் சுபிட்சமாக இருப்பார்கள். இந்த வருடம் திருவாதிரையில சூரியன் பிரவேசிக்கின்ற பலன் என்று பார்க்கும்போது, திருவாதிரையில இந்த வருடம் ஆணி மாதம் 8ஆம் தேதி 22/6/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 6:20 சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிரவேசிப்பதால் நாட்டில் கிழக்கு பகுதியில் வறட்சியும் உணவு தட்டுப்பாடும் இருக்கும். ஆக கிழக்கு பகுதியில் மாத்திரம் வறட்சி, உணவு தட்டுப்பாடு அதிகமாக இருக்கும். மற்ற இடங்களில் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது.
சித்திரை மாத பிறப்பின் பலனாக பார்க்கும்போது இவ்வருடம் சித்திரை மாதம் குரோதி வருஷம் பங்குனி மாதம் 30ஆம் தேதி 13/4/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 3:21 மணிக்கு சூரிய உதயாதி 53:20 நாளிகைக்கு கும்ப லக்னம் மகர ராசியில் பிறப்பதால் அதிகமாக அரசியல் போராட்டங்கள் நிகழும். தமிழக அரசியலில், முக்கியமாக தமிழக அரசியலில் அதிக பிரச்சனைகளும் குழப்பங்களும் அரசியல்வாதிகளுக்கு தூக்கமின்மையும் ஏற்படும் என்றிருக்கிறது. இந்த வருடம் ஜேஷ்ட சுத்த பிரதமை செவ்வாய்க்கிழமை வருவதனால் வெயில் காலத்தில் அதிகமாக அனல் காற்று வீசும், அற்ப மழை பொழியும். வெயில் காலத்திலும் மழை பொழியும், ஆனால் அற்பமாக மழை பொழியும். ஆசாட சுத்த பஞ்சமி, இவ்வருடம் ஆசாட சுத்த பஞ்சமி திங்கட்கிழமை வருவதால் நாட்டில் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதியில் பெருமழை பொழியும். தெற்கு பகுதி என்றால் நம்முடைய தமிழ்நாடு இருப்பது தெற்கு பகுதி தான். தெற்கு பகுதியிலும் தென்கிழக்கு பகுதியிலும் பெருமழை பொழியும். இந்த வருடம் ஆசாட சுத்த நவமி வெள்ளிக்கிழமை வருவதால் பெண்கள் ஏற்றம் பெறுவர். திருமண காரியங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக காதல் திருமணங்கள் அதிகரிக்கும். மழை வளம் பெருகும். பசுக்கள் நன்கு பால் கறக்கும். பால் பொருட்கள் உற்பத்தி பயன்பாடும் அதிகரிக்கும். சுபிட்சம் ஏற்படும். இவ்வருடம் ஆஷாட சுத்த தசமி சனிக்கிழமை வருவதால் நாட்டில் திருட்டு பயம் மிக மிக அதிகமாக இருக்கும். முக்கியமாக தங்க திருட்டு, வெள்ளி திருட்டு ஆகிய அதிகமாக இருக்கும். மிளைச்சர்கள் அந்நிய மதத்தினர் ஆதிக்கம் அதிகமாகும். நிறுவனங்களில் உள்ள ஊழியர்கள் கிளர்ச்சி செய்வார்கள். இரும்பு கருப்பு நிற பொருட்கள் பயன்பாடு அதிகரிக்கும். மழை வளம் குறையும். விலைவாசி ஏறும். சுபிட்சம் துர்பிட்சம் பயிர்கள் தொழில் நாசமடையும். இது நாட்டின் மேற்கு பகுதியில் அதிகமாக உள்ளது. மேற்கு பகுதி என்றால் இந்தியாவின் மேற்கு பகுதி என்பது மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற இடங்கள். அந்த இடத்துல அதிகமாக மழை பொழிவது பாதிக்கும் என்று இருக்கிறது. தை அமாவாசை இந்த வருடம் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. தை அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வருவதனால் அரசியல்வாதிகள் ஏற்றம் பெறுவர். பொது ஜனங்களிடம் அடக்குமுறையை பயன்படுத்துவார்கள். கோதுமை விலை ஏறும். பொதுவாக அனைத்து பொருட்களின் விலைவாசியும் இந்த வருடம் ஏறும் என்றிருக்கிறது. இந்த வருடம் ஆதாய விரயமாக பார்க்கும் போது மேஷ விருச்சிக ராசிகளை பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் போது மேஷ விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஆதாயம் 2 பங்கு, விரயம் 14 பங்கு. ஆக இந்த வருடம் மேஷ விருச்சிக ராசி பிறந்தவர்கள் ஆதாயம் 2 பங்கு, விரயம் 14 பங்கு. அவர்களுக்கு ஆதாயம் வருமானம் குறைவாக இருக்கும். செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். ரிஷப துலா ராசிலே, அதாவது சுக்கிரனுடைய ராசி என்றால் ரிஷபம் துலாம், இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஆதாயம் 11, விரயம் 5. அவர்களுக்கு நிறைய காசுகள் மிச்சமாகும். அவர்களுடைய சேமிப்பு அதிகமாகும். வியாபாரம் நன்றாக இருக்கும். நல்ல பண வருவாய் கிடைக்கும். புதனுடைய வீடு மிதுனம் கன்னி. இந்த மிதுனம் கன்னி இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஆதாயம் 14, விரயம் 2 பங்கு மட்டுமே. அவர்கள் நிறைய மிச்சப்படுத்துவார்கள். நல்ல வருமானம் கிடைக்கும். மேலும் அந்த வருமானத்தின் மூலமாக வீட்டு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். கடகராசியில் இருந்தவர்களுக்கு ஆதாயம் 14, விரயம் 8. அவர்களுக்கு வரவை விட சிறிது செலவு குறைவாகத்தான் இருக்கும். ஆகவே அவர்களும் ஓரளவு மிச்சப்படுத்தி சென்ற கடந்த 2 வருடங்களாக இருந்த துன்பங்கள் எல்லாம் அகன்று அவர்கள் நன்மைகளை பெறுவார்கள். சிம்மத்தில் பிறந்தவர்கள் ஆதாயம் விரயம் 2, 11. ஆகவே அவர்களுக்கு வரவு செலவு சரியாகவே இருக்கும். தனுசு மீனம் இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கும் ஆதாயம் 5, விரயம் 5. அவர்களுக்கும் வருமானமும் சரியாக இருக்கும். செலவும் அதற்குரிய செலவுகளும் இருக்கும். மகர கும்ப ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஆதாயம் 8, விரயம் 14. அவர்களுக்கு செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும் இருக்கிறது. ஆக இந்த வருடம் ஆதாயம் விரயம் இந்த அளவில் இருக்கிறது. பொதுவாக இந்த ஆதாய விரயம் என்பது அவர்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு பார்க்காமல் ஒரு குடும்ப சூழ்நிலையை கணக்கிடும் போது ஒரு குடும்பத்தினுடைய அனைத்து பேருடைய ஆதாய விரயத்தையும் கூட்டி பார்த்தால் மொத்தமாக அந்த குடும்பத்திலே எப்படி ஆதாயம் அதிகமாக இருக்குமா, குடும்பத்திலே விரயம் அதிகமாக இருக்குமா, அதாவது ஆதாயம் வரவு அதிகமாக இருக்குமா, செலவு அதிகமாக இருக்குமா என்று பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்து இந்த வருடத்தில் மழை அளவு, அதாவது விஸ்வாவர்ஷ ஆண்டிற்கு திருக்குறந்தபடி சூரியன் ராஜாவாக வருவதால் இந்த வருடம் ஒரு மரக்கால் குறுநி மழை பொழியும். ஒரு மரக்கால் என்பது 100 யோஜனை நீளமும் 100 யோஜனை அகலமும் 100 யோஜனை ஆழமும் கொண்டதே ஒரு மரக்கால் ஆகும். அதாவது ஒரு மரக்கால் என்பது 9.5 கிலோமீட்டர் அல்லது 9.5 மைல் என்று சொல்லுவாங்க. 12 கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. 12 கிலோமீட்டர் ஒரு மரக்கால். இப்படி 100 யோஜனை நீளம், 100 யோஜனை அகலம், 100 யோஜனை ஆழம் கொண்டது ஒரு மரக்கால். இப்படி ஒரு மரக்கால் அளவு
பொழியும். ஐந்தில் ஒரு பங்கு மழை பூமியில பொழியும். மொத்தமாக பூமியில நிலப்பரப்பு என்பது 1/3 இருக்கிறது. ஆனால் 1/5 மழை மட்டுமே பூமியில பொழியும். 3 மழை மலைகளிலும் காடுகளிலும் பொழியும். அரை பங்கு மழை சமுத்திரத்திலே பொழிந்து விடும் என்று இருக்கிறது. அடுத்து எப்பொழுதெல்லாம் மழை அதிகமாக பொழியும் என்று பார்த்தோம். ஆனால் இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து வைகாசி 16 வரை, அதாவது இந்த வருடம் அக்னி நட்சத்திரம் பெரிய தாக்கம் இருக்காது. அக்னி நட்சத்திரத்துக்கு முன்பாகவே வெயில் அதிகமாகவே இருந்துவிடும். தற்சமயம் வெயில் அதிகமாகவே இருக்கும். ஆனால் அக்னி நட்சத்திரம் வந்த பிறகு வெயில் தாக்கம் சிறிது குறையும். முக்கியமாக வருட ஆரம்பம் முதல் வைகாசி 16 வரை புதன் சுக்கிரன் சமீபத்தில் இருக்கிறார்கள். அப்பொழுது மழை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் பிறகு ஆடி 16ஆம் தேதிக்கு பிறகு ஆவணி 28ஆம் தேதி வரையும் மழை பொழியும். அதன் பிறகு புரட்டாசி ஐப்பசில பெரிய மழை இருக்காது. ஆகவே இந்த வருடம் தீபாவளி வியாபாரம் நன்றாக இருக்கும். பெரிய மழை பொழியாது. ஆகவே தீபாவளி வியாபாரம் இந்த வருடம் மிக மிக நன்றாக இருக்கும். அதன் பிறகு கார்த்திகை 5 முதல், தீபாவளி முடிந்து கார்த்திகை 5 முதல் மார்கழி 22 வரை நல்ல மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் பிறகு தை 8ஆம் தேதிக்கு பிறகு மாசி 23 வரை மழை பொழியும். இந்த காலங்கள் எல்லாம் புதன் சுக்கிரன் சமீபம் ஏற்பட்டு சூரியனை விட்டு சிறிது விலகி இந்த கிரகங்கள் இருப்பதனால் அப்போ அந்த சமயத்தில் எல்லாம் மழை பொழிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த வருடம் மேகாதிபதியாக சூரியன் வருவதால் மேகங்கள் கிழக்கில் உதயமாகி, அதாவது கிழக்கு பகுதியிலிருந்து மேகங்கள் உதயமாகி நீல மேகம் என்ற பெயருடன் மழை பெய்த இடத்திலே மீண்டும் மீண்டும் மழை பொழியும். ஒரு இடத்தில் மழை பெய்தால் மீண்டும் மீண்டும் அதே இடத்தில் மழை பெய்யும். மற்ற இடங்களில் மழை பெய்யாத இடங்களில் மழை பொய்த்து விடும் என்று இருக்கிறது. அடுத்து இந்த வருஷம் கிரக பயிற்சிகள் என்று பார்த்தால், இந்த வருடம் ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் சனி பயிற்சி திருக்கணிதப்படி நடந்து விட்டது. சிலர் திருக்கணிதம் சரியா வாக்கியம் சரியா என்று கேட்கிறார்கள். ஜாதகத்திற்கு திருக்கணிதமே சரியானது. ஜாதகம் பார்ப்பதற்கு, ஜாதகம் எழுதுவதற்கு, ஜாதக பலன்களை சொல்வதற்கு திருக்கணிதமே சரியானது. ஆனால் பாரம்பரியமாக வாக்கிய பஞ்சாங்கத்தை கோயில்களில் அனுஷ்டானத்தில் வைத்திருப்பதனால் கோயில்களில் நீங்கள் எப்போது வேண்டாலும் உற்சவங்கள் நடத்தி கொள்ளலாம். அதற்கு எந்த தோஷம் ஏற்படுத்தாது. பொதுவாக சனி பயிற்சி திருநள்ளாறிலே அடுத்த வருடம், அதாவது புது வருடத்திலே மார்ச் 6ஆம் தேதி வாக்கியப்படி வைத்திருக்கிறார்கள். அதுதான் சரியான பயிற்சி என்று கேட்கிறார்கள். அவ்வாறு கிடையாது. அவர்கள் தோராயமாக அந்த நாளிலே வைத்திருக்கிறார்கள். வானத்தில் 2 சனி கிடையாது, இருப்பது ஒரு சனி தான். ஆக இது வாக்கிய சனி, இது திருக்கணித சனி. அந்த பக்கம் இருப்பது வாக்கிய சனி, இந்த பக்கம் இருக்கிறது திருக்கணித சனி என்றெல்லாம் கிடையாது. உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்க வேண்டிய இடம் என்பது நாசாவிடம் கேட்க வேண்டும், அல்லது இந்திய விண்வெளி ஆராய்ச்சியாளர்களிடம் கேட்க வேண்டும். அதை ராசி பலன்கள் சொல்றவர்களிடம் கேட்கக்கூடாது. அல்லது பஞ்சாங்கம் கணிக்க தெரிந்தவர்களிடம் கேட்க வேண்டும். அதை விட்டு ராசி பலன்கள் சொல்கிறவர்களிடம் போய் இது திருக்கணிதப்படி சரியா வாக்கியப்படி சரியா என்றால் அவர்கள் எதை ஃபாலோ செய்கிறார்களோ, எதை பின்பற்றுகளோ அதைத்தான் சொல்வார்களே தவிர அவர்கள் சொல்வது சரியாக இருக்காது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், அதாவது அந்த போட்டியை நடத்துபவர்களுக்கும் அல்லது பொதுமக்களுக்கும் சந்தேகம் இருந்தால் அவர்கள் கேட்க வேண்டிய இடம் நாசாவிடம் கேட்க வேண்டும், அல்லது நம்முடைய இந்திய விண்வெளி ஆராய்ச்சியாளர்களிடம் கேட்க வேண்டும். அவர்களை விட்டு ராசி பலன்களிடம் கேட்டால் அதெல்லாம் சரியான பதில் வராது. அவர்களுக்கு நிறைய பேருக்கு பஞ்சாங்கம் எப்படி கணிக்கிறார்கள், எப்படி இந்த வித்தியாசம் வருகிறது என்று தெரியாது. அயனாம்சத்திலாம் சில பிரச்சனைகள் இருக்குது. அதையெல்லாம் வைத்துத்தான் கணிதம் செய்யப்படுகிறது. ஆகவே இதை ஒன்று பஞ்சாங்க கணிதம் தெரிந்தவர்களிடம் கேட்க வேண்டும், அல்லது நாசா விண்வெளி ஆராய்ச்சியாளரிடம் கேட்க வேண்டும், அல்லது இந்திய விண்வெளி ஆராய்ச்சியாளரிடம் கேட்கணும். அவர்களிடம் கேட்டால்தான் சரியான தீர்ப்பு கிடைக்கும். எனக்கு ஜாதகத்தில் இதுதான் சரியாகுது, அதுதான் சரியாகிறது, அதாவது வாக்கியம் தான் சரியாகிறது என்று சொன்னால், அப்படி என்றால் ஜாதகம் என்ற அமைப்பே தப்பாக போய்விடும். வானத்தில் அப்படி என்றால் பழைய ரிஷிகள் சொன்னது என்றால் பொய் என்று ஆகிவிடும். அதாவது பழைய ரிஷிகள் இந்த நேரத்தில் தான் சொல்லியிருக்காங்க. அந்த பழைய ரிஷிகள் சொன்ன விஷயத்தை நாம் நாசாவிடமோ அதை இந்திய விண்வெளி ஆராய்ச்சியிடம் கேட்கும்போது சரியாகவில்லை என்றால், அப்படி என்றால் நம்முடைய ரிஷிகள் சொன்னதே தவறு என்று ஆகிவிடும். நம்முடைய ரிஷிகள் தவறு சொல்லவில்லை, ரிஷிகள் சரியாகத்தான் சொன்னார்கள். பாஸ்கரா போன்றவர்களும் வராகிமிகர் போன்றவர்களும் மிக மிக சரியாகத்தான் சொன்னார்கள். ஆனால் பிற்காலத்தில் தான்
நம்முடைய அதாவது பஞ்சாங்கம் எழுதுகின்றவர்களும் மற்றவர்களும் ஜோதிடர்களும் அது அதாவது கால்குலேஷன், அதாவது கணக்கு போடுறது சிரமமாக இருக்கிறது என்பதற்காக, ஈஸியாக இருப்பதற்காக சில வழிமுறைகளை அவர்களாக கொண்டு 70 வருடத்துக்குள்ளே திருத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் திருத்தம் செய்யாமலேயே அந்த பஞ்சாங்கம் வரிசையாக வருகிறது, ஒவ்வொரு வருடம் வருகிறது. அதனால்தான் இவ்வளவு மாற்றங்கள் வருகிறது. ஆக சந்தேகம்தான் கேட்க வேண்டிய இடம் வேறு. ஆனால் தற்பொழுது யூடியூபிலும் மற்றவர்களும் சொல்லும்போது எப்படி இதெல்லாம் கூட தெரியாமல் இதெல்லாம் கேட்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. கேட்க வேண்டிய இடம் வேறு, இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இடம் வேறு. இதுதான் உண்மை. பொதுவாக கிரக பெயர்ச்சிக்கு, அதாவது சனி பெயர்ச்சிக்கோ குரு பெயர்ச்சிக்கோ ராகுகேது பெயர்ச்சிக்கோ, பொதுவாக இந்த பெயர்ச்சிகளுக்கெல்லாம் கோயிலில் பூஜைகள் செய்ய வேண்டும் என்று எந்த ஆகமும் சொல்லவில்லை. மக்கள் தங்களுடைய தேவைகளுக்காக ஒரு இடத்துல கூடி பூஜைகள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர ஆகமங்கள் சொல்லவில்லை. ஆனால் தர்மசாஸ்திரம் 2 கிரக பெயர்ச்சிக்கு மட்டுமே சில சடங்குகள் சம்பிரதாயங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று சூரியனுடைய பெயர்ச்சி, பிரதி மாதம் வருகின்ற சூரியனுடைய பெயர்ச்சி. ஒவ்வொரு சூரியனுடைய பெயர்ச்சியும் ஷடசீதி புண்ணிய காலம், விஷு புண்ணிய காலம், அதன் பிறகு விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று புண்ணிய காலங்கள் வருகிறது. ஒவ்வொரு சூரியனுடைய பெயர்ச்சிக்கும் ஒவ்வொரு புண்ணிய காலங்கள் வருகிறது. அதே போலவே ஒவ்வொரு குரு பெயர்ச்சிக்கும் ஒவ்வொரு நதிகளுக்கு புஷ்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த யோகம் கிடைக்கிறது. அந்த நதிக்கரைகளுக்கு சென்று தர்ப்பணம், முக்கியமானது தர்ப்பணம், ஸ்நானம், முதலில் ஸ்நானம், தர்ப்பணம், தானம், ஜபம், இந்த 4ம் செய்வது சிறப்பானது. இதைத்தான் அந்த குரு பயிற்சி என்று செய்ய வேண்டும். இந்த குரு பயிற்சியும் சூரியனுடைய பயிற்சியும் தான் சாஸ்திரங்களில் நம்முடைய சடங்குகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை தவிர, பிரார்த்தனைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை தவிர, மற்ற சனி பயிற்சிக்கோ ராகுகேது பயிற்சிக்கோ செவ்வாய் பயிற்சிக்கோ புதன் பயிற்சிக்கோ சுக்கிரன் பயிற்சிக்கோ அவ்வாறு எதுவுமே சொல்லப்படவில்லை. மக்கள் தங்களுக்கு தேவைக்காகவும் தன்னுடைய பயத்திற்காகவும் தான் கோயில்களுக்கு சென்று இதெல்லாம் செய்கிறாரே தவிர, அவர்கள் நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு ஆன்மீக சிந்தனையாளர்கள் ஒரு ஆன்மீகத்துடன் ஒரு பயபக்தியுடன் கடவுளை அணுகுவது நிறைய பேர் கிடையாது. ஒரு கடமைக்காக அவர்கள் கடவுளை அணுகுகிறார்கள். கடமைக்காக கடவுளை அணுகினால் அது நல்ல பலன் கிடைக்காது. ஒரு ஆன்மீக பக்தியுடன், பக்தி சிரத்தையுடன் நீங்கள் எந்த நாளில் வழிபட்டாலும் சரி, நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். அடுத்து இந்த வருடத்தில் பெயர்ச்சி என்றால் முதலில் குரு பெயர்ச்சி. சித்திரை 31ஆம் தேதி 14/5/2025 புதன்கிழமை இரவு 10:36 மணிக்கு சூரிய உதயாதி 42.02 நாழிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார். அதன் பிறகு ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி 18/10/2025 சனிக்கிழமை இரவு 7:47 மணிக்கு சூரிய உதயாதி 34:20 நாழிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் அதிச்சாரமாக, அதாவது ரெகுலர் பயிற்சியாக அதிச்சாரமாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். அதன்படி மீண்டும் கார்த்திகை 19ஆம் தேதி 5/12/2025 வெள்ளிக்கிழமை மாலை 5:25 மணிக்கு சூரிய உதயாதி 27:40 நாழிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் வக்கரகதியில் மீண்டும் கடகராசிலிருந்து மிதுன ராசிக்கு திரும்புகிறார். இது குரு பயிற்சி. அடுத்து ராகுகேது பயிற்சி இருக்கிறது. அந்த ராகுகேது பயிற்சி என்பது வைகாசி மாதம் 4ஆம் தேதி 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் இரவு 7:38 சூரிய உதயாதி 34:38 நாழிகைக்கு திருக்கணிதப்படி ராகு பகவான் மீனராசிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னிராசிலிருந்து சிம்மராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இதுதான் இந்த வருடம் நடக்கக்கூடிய பெயர்ச்சிகள். ஒன்று குரு பயிற்சி, அடுத்து ராகுகேது பயிற்சி. சனி பயிற்சி ஏற்கனவே நடந்து விட்டது, இந்த வருடம் கிடையாது. அடுத்து இந்த வருடம் நட்சத்திர கந்தாய பலன்கள் என்று பார்க்கும் போது, கந்தாய பலன்கள் அது சாலிவாகன சகாப்தத்தை கொண்டு கணிக்கப்படுவது கந்தாய பலன்கள். அதன்படி பார்க்கும்போது அசுநிலை பிறந்தவர்களுக்கு முதல் 4 மாதங்கள் சித்திரை முதல் ஆடி வரை நல்ல யோகம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து அசுநிலை பிறந்தவர்களுக்கு நடுவில் 4 மாதங்கள் ஆவணி முதல் கார்த்திகை வரை சிறிது பயம் ஏற்படும், ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் செலவினங்கள் ஏற்படும். அதன் பிறகு கடைசி 4 மாதங்கள் மார்கழி முதல் பங்குனி வரை நல்ல தனப்பிராப்தி முன்னேற்றம் ஆகியவை உண்டு. அடுத்து பரணி கிருத்திகை இந்த ராசியில பிறந்தவர்களுக்கு, இந்த நட்சத்திரங்களை பிறந்தவர்களுக்கு
இந்த வருடம் முழுமைக்குமே ஓரளவு நன்றாக இருக்கும். அவர்களுடைய பிரார்த்தனைகள் பலிக்கும். தெய்வ வழிபாடுகள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு முதல் 4 மாதங்கள் நல்ல யோகம். சித்திரை முதல் ஆடி வரை நினைத்ததெல்லாம் சாதிப்பார்கள். அதன் பிறகு 8 மாதங்கள் எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்து செய்யப்பட வேண்டும். காரியத்திலே தாமதங்கள், சிறிது பண கஷ்டங்கள் ஏற்படும். ஆனால் அதற்குரிய வருவாய் கஷ்டப்பட்டு நீங்கள் பெற முடியும். அடுத்து மிருகஷம் திருவாதிரை நட்சத்திரங்களை பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் முழுமைக்குமே ஓரளவு சுபத்துவம் பெற்றதாக, நன்மைகளை பெற்றதாக அமையும். புனர்பூசத்திலே பிறந்தவர்களுக்கு முதல் 4 மாதங்கள் நல்ல யோகம். அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நடுவில் 4 மாதங்கள், அதாவது ஆவணி முதல் கார்த்திகை வரை. இந்த காலகட்டத்திலே பண கஷ்டம் சிறிது ஏற்படும். அதற்குரிய வருமானம் பெறுவதற்கு சிறிது சிரமப்பட வேண்டும். அதன் பிறகு கடைசி 4 மாதங்கள் மார்கழி முதல் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பூசம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு முதல் 4 மாதங்கள் சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்னதான் சனி பயிற்சி ஆனாலும் உடனே விரயஸ்தானத்தில் குருபான் வருகிறார். ஆகவே முதல் 4 மாதங்கள் சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் பிறகு ஆவணி முதல் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு முதல் 8 மாதங்கள் நன்மைகள், அதாவது சித்திரை முதல் கார்த்திகை வரை எல்லாவற்றிலும் நன்மைகள். அதன் பிறகு மார்கழி முதல் பங்குனி வரை சிறிது சிரமங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் முதல் 4 மாதங்கள் நன்மை. அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதங்கள் நடுவில் 4 மாதங்கள், அதாவது ஆவணி முதல் கார்த்திகை வரை. இந்த சமயத்தில் சிறிது பண விரயங்கள் ஆகும். ஆனால் அதற்குரிய வருமானம் கஷ்டப்பட்டு பெற முடியும். பூரம் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. ஹஸ்தத்திலே பிறந்தவர்களுக்கு முதல் 4 மாதங்கள் நன்மை, அடுத்து 4 மாதங்கள் சிறிது சிரமம், கடைசி 4 மாதங்கள் நன்மை. சித்திரையிலே பிறந்தவர்களுக்கு முதல் 8 மாதங்கள் நன்மை, கடைசி 4 மாதங்கள் செலவினங்கள் அதிகமாகும். சுவாதிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் முழுமைக்கும் நன்றாக இருக்கும். அவர்களுக்கு இந்த வருடம் லட்சுமி நரசிம்மனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். விசாகத்திலே பிறந்தவர்களுக்கு முதல் 8 மாதங்கள் பிரார்த்தனையின் மூலமாக வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக முருகனை வழிபாடு செய்வதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடைசி 4 மாதங்கள் எல்லா விதத்திலும் யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அனுஷம் கேட்டில பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் முழுமைக்கும் நல்ல யோகம் முன்னேற்றம் இருக்கிறது. மூலத்தில பிறந்தவர்கள் முதல் 4 மாதங்கள் நன்மை, பிறகு 8 மாதங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது முக்கியமாக பண விஷயத்திலும் ஆரோக்கிய விஷயத்திலும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது ஆவணி முதல் வருடம் கடைசி வரை ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. பூராடம் உத்திராடம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு வருடம் முழுமைக்கும் நன்மைகள் இருக்கிறது. திருவோணத்தில் பிறந்தவர்கள் முதல் 4 மாதங்கள் நன்மை இருக்கிறது. அடுத்து 4 மாதங்கள் ஆவணி முதல் கார்த்திகை வரை சிறிது பயம் இருக்கும். அதன் பிறகு கடைசி 4 மாதங்கள் நல்ல யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும். அவிட்டத்தில் பிறந்தவர்கள் வருடம் முழுமைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் 4 மாதங்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. அதாவது சித்திரை முதல் ஆடி வரை ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. ஆவணி முதல் கார்த்திகை வரை நல்ல யோகம் இருக்கிறது. மார்கழி முதல் பங்குனி வரை பண விரயங்கள் ஆகும். பூரட்டாதிலே பிறந்தவர்களுக்கு முதல் 3 மாதங்கள் மிக நன்றாக இருக்கிறது. நினைத்ததெல்லாம் சாதிப்பீர்கள். நடுவில் 4 மாதங்கள் சிறிது பண விரயங்கள் ஆகும். அதாவது ஆவணி முதல் கார்த்திகை வரை. அதன் பிறகு மார்கழி முதல் மீண்டும் நன்மை இருக்கிறது. உத்திரட்டாதி ரேவதி பிறந்தவர்களுக்கு என்னதான் சங்கடங்கள் இருந்தாலும் தனக்கு தேவையான அனைத்தும் இந்த வருடம் முழுமைக்கும் நன்றாக பெறுவீர்கள். இதுதான் நட்சத்திர கந்தாய பலன்கள். அடுத்து இந்த வருடத்தில் கிரகணங்கள் 4 கிரகணங்கள் வருகிறது. முதல் கிரகணம் என்பது சந்திர கிரகணம். ஸ்வஸ்தி ஸ்ரீ மங்களகரமான விஸ்வாச வருஷம் ஆவணி மாதம் 22ஆம் தேதி 7/9/2025, அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:56 முதல் இரவு 1:26 வரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் நிகழும் ராகுகிரஸ்த முழு சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும். இந்தியாவிலே முழு சந்திர கிரகணமாக தெரியும். கிரகண ஆரம்பம் இரவு 9:56. முழு கிரகண ஆரம்பம் 10:59 முழு கிரகணம் ஆரம்பிக்கிறது. கிரகண மத்தியமம் 11:41 கிரகண மத்தியமம். அதன் பிறகு முழு கிரகண முடிவு 12:23. அதாவது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரங்கள் முழு சந்திர கிரகணம் முழுவதுமாக இந்தியாவில் தெரியப்பட இருக்கிறது. கிரகண முடிவு நேரம் இரவு 1:26. கிரகண பரிமாணம் 1.37, அதாவது ஒரு பங்குக்கு மேல் 37%, அதாவது மிகப்பெரிய சந்திர கிரகணம் தெரிகிறது. இந்த கிரகணம் தெரியக்கூடிய, அதாவது கிரகணம் அடைகின்ற ராசி நட்சத்திரம் என்பது பூரட்டாதி நட்சத்திரம். ஆக
சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களை பிறந்தவர்களும், புனர்பூசம், விசாகம் இந்த நட்சத்திரங்களை பிறந்தவர்களும் கிரகண தோஷத்திற்கான சாந்தி பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அவர்கள் வீட்டை நன்றாக கிரகணம் வருவதற்கு முன்பாகவே ஒரு முறை சுத்தம் செய்து கிரகண காலத்திலே தலைக்கு குளித்து அவரவர்களுக்கு தெரிந்த ஸ்தோத்திரங்கள், ஜபங்கள் பாராயணம் செய்யலாம். அதன் பிறகு கிரகணம் முடிந்த பிறகு மறுபடியும் வீட்டை நன்றாக சுத்தம் செய்து அதன் பிறகு பூஜை பாத்திரங்கள் எல்லாம் கழுவி உங்கள் வீட்டில் படங்கள்லாம் சுத்தம் செய்து புதிதாக சமைத்த உணவை நீங்கள் ஆண்டவனுக்கு படைத்துவிட்டு சாப்பிடலாம். அதன் மூலமாக கிரகண தோஷங்கள் விலகி நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள். அடுத்து இரண்டாவதாக சூரிய கிரகணம் என்பது புரட்டாசி 5ஆம் தேதி, அதாவது விசுவாசு வருஷம் புரட்டாசி 5ஆம் தேதி 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:59 மணி முதல் இரவு 3:29 வரை உத்திரம் நட்சத்திர நிகழும் கேது கிரகஸ்த சூரிய கிரகணம் நம்முடைய இந்தியாவிலே தெரியாது. அதுவும் ஒரு பகுதி கிரகணம் தான், அதாவது முழு கிரகணம் கிடையாது, பகுதி கிரகணம். அது அமெரிக்கா, கனடா, அட்லாண்டிக் பெருங்கடல் பிரதேசங்கள் தெரியும். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் தெளிவாக தெரியும், இந்தியாவிலே தெரியாது. அடுத்து மறுபடியும் ஒரு சூரிய கிரகணம், அதுவும் இந்தியாவில் தெரியாது. விசுவாசு வருஷம் மாசம் 5ஆம் தேதி 17/2/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 3:26 மணி முதல் இரவு 7:57 மணி வரை அவிட்டம் நட்சத்திரத்தை நடக்கும் ராகு கிரஸ்த முழு சூரிய கிரகணம், அதாவது ராகுனால் வரக்கூடிய அந்த சூரிய கிரகணம். அந்த கிரகணம் தென் ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, பசிபிக், அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல் பகுதிகள், அண்டார்டிகா ஆகிய இடங்கள் தெரியும், இந்தியாவில் தெரியாது. அடுத்து ஒரு சந்திர கிரகணம், அது இந்தியாவில் தெரியும். ஆக இந்த வருடத்தில் 4 கிரகணங்கள். அந்த 4 கிரகங்களில் 2 சந்திர கிரகணம் மாத்திரம் தெரியும், 2 சூரிய கிரகணங்கள் இந்தியாவிலே தெரியாது. கடைசியாக தெரியக்கூடிய அந்த சந்திர கிரகணம் எப்பொழுது என்றால் மாசி மாதம் 19ஆம் தேதி 3/3/2026 செவ்வாய்க்கிழமை பூரம் நட்சத்திரத்தில் நிகழும் கேது கிரஸ்த முழு சந்திர கிரகணம். இந்தியாவில் பகுதி சந்திர கிரகணமாக சில இடங்களிலே சந்திர உதயத்துடன் சந்திரன் உதயமாகும் போதே அந்த கிரகணத்தோடு ஆரம்பிக்கிறது. கிரகண ஆரம்ப நேரம் பகல் 3:19 அந்த 3:19 இந்தியாவிலே சந்திரன் தெரியாது. ஆகவே சந்திரன் இந்தியாவுக்கு, அதாவது பூமிக்கு அடியிலே இருக்கும் போதவே உங்களுக்கு கிரகணம் ஆரம்பித்து விடுகிறது. கிரகணம் எப்பொழுது தெரியும் என்றால் அந்தந்த ஊர் சந்திர உதயத்திலிருந்து கிரகணம் முடிகின்ற நேரம் மாலை 6:47 வரை. அதாவது சென்னையில் 6:26க்கு சந்திர உதயம், அவர்களுக்கு 11 நிமிடம், அது 21 நிமிடம், அதாவது 6:47 வரை, 6:25 6:47 வரை சந்திர கிரகணம் தெரியும். சென்னையில் அடுத்தது சேலத்தில் 6:26, சென்னையில் 6:17க்கு ஆரம்பிக்கும், மதுரையில் 6:27க்கு ஆரம்பிக்கிறது, கோவையில் 6:31க்கு, திருச்சூரில் 6:35. இதெல்லாம் நம்முடைய ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கத்திலும் சப்தரிஷி வாக்கிய பஞ்சாங்கத்திலும் தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. இந்த கிரகண நேரத்தில் அந்த சந்திர உதயத்துடன் ஆரம்பித்து கிரகணம் முடிகின்ற 6:47க்கு கண்டிப்பாக கிரகணம் முடிந்து விடுகிறது. அப்பொழுது கிரகண தோஷம் உள்ள நட்சத்திரங்கள் மகம், பூரம், உத்திரம், பூராடம், பரணி. கிரகண தோஷம் உள்ளவர்கள் சாந்தி செய்து கொள்ள வேண்டும். அன்று செய்ய வேண்டிய பௌர்ணமி சிராதம் அடுத்த நாள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. அடுத்து விசுவாச வருஷத்திய பிறப்பு பலன்களை பார்க்கும்போது இந்த வருடத்திலே விசுவாச வருஷம் என்பது பங்குனி 30ஆம் தேதியே ஆரம்பித்து, அதாவது குரோதி வருஷம் பங்குனி 30ஆம் தேதி 13/4/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 3:21 மணிக்கு சூரிய உதயாதி 53:20 நாளிகைக்கு கும்பலக்னம் மகர நவம்சத்திலே விசுவாச வருஷம் பிறக்கிறது. கும்ப லக்னம், லக்னத்துக்கு 2ஆம் இடத்திலே சூரியன், புதன், சனி, ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. 3ஆம் இடத்திலே சூரியன் இருக்கிறார், 4ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார், 6ஆம் இடத்திலே செவ்வாய், 8ஆம் இடத்திலே கேது, 9ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார்கள். இதன் பலன்கள் என்னவென்று பார்க்கும்போது லக்னாதி சனி பகவான் தனஸ்தானமையாக 2ஆம் இடத்தில், புதன், சுக்கிரன், ராகு இந்த கிரகங்களுடன் சேர்ந்திருப்பதால் இவரிடம் கடல் சார்ந்த வாணிகம் விருத்தி அடையும். கச்சத்தீவு மீண்டும் இந்தியாவிற்கு பெற சட்டப்பூர்வமான வழிவகைகள் நடக்கும். இந்த வருடம் கச்சத்தீவு பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. வட மாநிலங்களிலும் வட துருவ பகுதிகளிலும் பனிப்பாறைகள் உருகுதல், இமயமலை பிரதேசங்களில் நிலச்சரிவுகள், பெருவெள்ளம் ஆகியவை உண்டாகும். பனிப்பாறைகளிலிருந்து புது வைரஸ் உருவாகி உலகை அச்சுறுத்தும்.
பொதுமக்களுக்கு கண்கள் மற்றும் கால்களில் புதுவிதமான நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் உருவாகும். 2ஆம் இடம் புதன், சுக்கிரன், சனி, ராகு சேர்ந்து 2ஆம் இடத்திற்குரிய குரு 4ஆம் இடம் சஞ்சாரம் செய்வதால் தொழில்துறை ஓரளவு விருத்தி அடையும். இந்த விருத்தி என்பது குரு அதிசாரமான போன பிறகு மிக நன்றாக இருக்கும். அதாவது ஐப்பசி மாதம் முதல் மிக நன்றாக இருக்கும். தாராள பணப்புழக்கம் உண்டு. வருட கடைசியில் மத்திய மந்திரி சபையில் பெரும் மாற்றங்கள் நிகழும். 3ஆம் இடம் சூரியன் இருந்து 3ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் 6ஆம் இடம் நீச்சம் பெறுவதால் ரியல் எஸ்டேட் துறை வீழ்ச்சி அடையும். மக்களுக்கு கடன் சுமை அதிகமாக பொதுமக்கள் தைரியம் இழப்பார்கள். தெய்வ காரியங்களில் தடை ஏற்படும். 4ஆம் இடம் குரு பகவான் இருந்து சனியாலும் ராகுவாலும் பார்க்கப்படுவதால் நட்பு நாடுகள் பகை நாடுகளாக உருவாகும். திருமண நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கும். பண வருவாயில் இருந்த தடைகள் நீங்கும். 5ஆம் இடத்திற்குரிய புதன் 2ஆம் இடம் நீச்சம் பெறுவதால் குழந்தை பிறப்பு விகிதங்கள் குறையும். அபார்ஷன் மிக அதிகமாக இருக்கும். ஆகவே கருவுற்ற தாய்மார்கள் பிரயாணங்களை இந்த வருஷம் செய்யாமல் இருப்பது நல்லது. 6ஆம் இடம் செவ்வாய் நீச்சம் பெற்று சந்திரன் 9ஆம் இடம் சகடயோகத்தில் இருப்பதால் பொதுமக்களுக்கு இரத்தத்தில் புதுவகை நோய்கள் உருவாகும். ஆக பொதுமக்கள் சாப்பிடும்போது மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுகாதாரத்திலே மிகவும் அக்கறையுடன் இருக்க வேண்டும். சுகாதாரம் இல்லாத இடங்களில் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. 7ஆம் இடத்திற்குரிய சூரியன் 3ஆம் இடம் சஞ்சாரம் செய்வதால் கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் விருத்தி அடைவார்கள். விவாகரத்து எண்ணிக்கைகள் குறையும். 8ஆம் இடம் கேதிருந்து குரு, சுக்கிரன், புதன், சனி, ராகு இவர்களால் பார்க்கப்படுவதால் நீர்நிலைகளில் விபத்துக்கள் இந்த வருடம் அதிகமாக இருக்கும். ஆகவே நீர்நிலைகள் இருக்கும் இடத்தில் சாகசம் செய்வதை பொதுமக்கள் தவிர்க்கப்பட வேண்டும். படகுகளிலும் அல்லது கப்பல்களிலும் செல்பவர்கள் பாதுகாப்பு உபகரணங்களை அதிகம் அணிந்து கொள்வது மிகவும் சிறப்பானது. 9ஆம் இடம் சந்திரன் இருந்து செவ்வாயால் பார்க்கப்படுவதால் மக்களுக்கு தண்ணீரில் கண்டம் உண்டு. மேலும் கன்னி பெண்களுக்கு விபத்து உண்டு. ஆகவே கன்னி பெண்கள் வெளியிடங்களுக்கு சுற்றுலா செல்லும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையற்ற சாகசங்களை தவிர்ப்பது நல்லது. 10ஆம் இடம் குரு பார்வை பெற்று 10ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் நீச்சம் பெறுவதால் நாட்டில் தொழில் துறையில் வளர்ச்சி அதிகம் இருந்தாலும் கடன் சுமை அதிகமாக இருக்கும். 11ஆம் இடம் சனி பார்வை பெற்று 11ஆம் இடத்திற்குரிய குரு 4ஆம் இடம் சஞ்சாரம் செய்வதால் நாட்டு மக்களுக்கு தொழில்துறையில் லாபம் குறையும். 12ஆம் இடத்திற்குரிய சனி 2ஆம் இடம் இருந்து 12ஆம் இடம் குரு பார்வை பெறுவதால் மக்கள் அதிக செலவாளிகளாக இருப்பார்கள். இந்த வருடம் மக்கள் மிக மிக அதிக செலவாளிகளாக இருப்பார்கள். செலவுகளுக்கு ஏற்ற வருமானத்தையும் பெறுவார்கள். நிறைய பேர் இந்த வருஷம் தங்கத்தை கடன் வாங்கி மீண்டும் தங்கத்தை வாங்குகிறார்கள். அதை தவிர்ப்பது நல்லது. தங்கத்தை அதாவது தங்க நகைகளை கடனுக்கு வைத்துவிட்டு அடமானம் வைத்துவிட்டு மீண்டும் தங்கத்தையே வாங்குகிறார்கள். அதை தவிர்ப்பது நல்லது. மேலும் தங்கத்தை அடமானம் வைத்து செலவுகளை செய்கிறார்கள். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. பொதுவாக இவரிடம் குரு பகவான் ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய 3 ராசிகளில் பிரவேசம் செய்வதால் உலகில் 3இல் 1 பங்கு மனிதர்கள் அதிகம் பாதிப்படைவார்கள். இயற்கை பேரழிவினாலும் தொற்று நோயினாலும் போரினாலும் அதிகமான பொதுமக்கள் இறப்பார்கள். பிரச்சனைகளிலிருந்து விடுபட விரும்பும் மக்கள் அவரவர் குலதெய்வத்திற்கோ இஷ்ட தெய்வத்திற்கோ பச்சரிசி, வெள்ளம், நல்லெண்ணெய், நெய் ஆகியவற்றை அவரவர்கள் சத்திற்கேற்ப வாங்கி கொடுப்பதும் நேர்மையான வாழ்க்கையை வாழ்வதும் பொதுமக்கள் யாகங்கள் செய்வதும் நல்லது என்று இருக்கிறது. அடுத்து இந்த வருஷம் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதாவது இந்த வருடம் வைகாசி மாதம் முதல் பகுதியிலேயே, அது வைகாசி முதல் வாரத்திலேயே, அதாவது மே மாதம் 3ஆவது வாரத்திலே நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்து இந்த வருட கடைசியிலே, அதாவது முக்கியமாக தை மாசி என்றால் உங்களுக்கு பிப்ரவரி, மார்ச் இந்த நேரத்தில் நீங்கள் விற்பனை செய்தால் நல்ல லாபத்தை, குறைந்தபட்சம் 50% அதிகமான லாபத்தை நீங்கள் பெற முடியும். தங்க வெளியிலே முதலீடு செய்பவர்கள் சிறிது எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது நல்லது. என்றால் மே மாதம் வரை, அதாவது முக்கியமாக ஏப்ரல் வரை விலைவாசி ஏறும். அதன் பிறகு ஸ்திரமடைந்து அதன் பிறகு விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தங்க விலை மீண்டும் குறைவதற்கான வாய்ப்புகள் மே மாதத்திற்கு பிறகு நிச்சயமாக இருக்கிறது. மீண்டும் வாங்க விரும்புபவர்கள் தங்கத்தை ஐப்பசி மாதம் வாங்குவதுதான் சிறப்பானது. அதாவது
புரட்டாசி கடைசி அல்லது ஐப்பசி மாதம் தங்கத்தை வாங்குவதான் சிறப்பு. அப்பொழுதுதான் விலை ஓரளவு குறைந்திருக்கும். ஐப்பசி அல்லது ஐப்பசி மாதம் அதற்கு கடைசி கார்த்திகை முதல் வாரத்திற்குள் வாங்குவது நல்லது. அவ்வாறு வாங்கினால் மீண்டும் விலையேற்றத்தில் அவர்கள் லாபம் அடைய வாய்ப்பு இருக்கிறது. இந்த வருஷம் சங்கராந்தி, மகர சங்கராந்தி பலன்கள். ஸ்வஸ்தி ஸ்ரீ மங்களகரமான விசுவாச வருஷம் மார்கழி மாதம் 30ஆம் தேதி 14/1/2026 புதன்கிழமை கிருஷ்ணபட்சம் ஏகாதசி திதி அனுஷம் நட்சத்திரம் கண்டம் நாமயுகம் பாலவக்கரணம் சித்தியோகமுடைய சுபசுமனத்தில் பகல் 3:07 சூரிய உதயாதி 21:11 நாளிகை அளவில் ரிஷப லக்னம் கடகனவாம்சையில் சங்கராந்தி பகவான் தனுசு ராசியின் மகராசிக்கு பிரவேசிக்கிறார். இந்த பாலவர கரணத்திலே அந்த மகர சங்கராந்தி வருவதனால் வாகனம் புலி வாகனமாக அமைந்திருக்கிறது. பாலவக்கரணம் புலி வாகனம். புலி வாகனத்திலே சங்கராந்தி பகவான் வருகிறார். பெயர் மந்தர், அதன் மூலமாக சுகம் ஏற்படும். வாகனம் புலி, மிருக பயம், மிருகங்களால் தொல்லை, முக்கியமாக நாய்களால் தொல்லை, மேலும் சில மாடுகளாலும் தொல்லைகள் ஏற்படும். வஸ்திரம் சிகப்பு வஸ்திரம், அதனால் பயம். கணக்கர்களுக்கு, அதாவது கணக்கர்கள் என்றால் ஆடிட்டர்களுக்கு பீடை. ஆபரணம் வைடூரியம், கலகம் ரோகபயம் ஆகியவை ஏற்படும். அபிஷேகம் பில்வ தீர்த்தம், சுபிட்சம் ஜுரபயம். ஆயுதம் கட்கம் ஆயுதம், அதனால் யுத்தம் ஏற்படும். கந்தம் குங்குமத்தை கந்தமாக வைத்திருக்கார், ஆகவே சௌக்கியம். பிராமணர்களுக்கு பயம் ஏற்படும். புஷ்பம் சிறு செண்பகம், பிராமணர்களுக்கு ஓரளவு சௌக்கியமும் ஏற்படும். சத்திரம் முத்துக்குடை, தபசிகளுக்கு பீடை. சாமரம் சியாமலம் கலகம். வாத்தியம் துந்துபி, அதனால் நிருபர்களுக்கு பீடை உண்டு. பாத்திரம் தாமிர பாத்திரம், விருஷ்டி சுபிட்சம். போஜனம் பாயசத்தை அவர்கள் போஜனமாக அருந்து வருகிறார், ஆகவே வியாதி பீடை சிறிது அதிகமாகத்தான் இருக்கும். முகப்பலன் குரோதமான முகத்துடன் வருகிறார், ஆகவே தானியங்கள் விருத்தி அடையும். சூத்திர ஜாதியிலே வருகிறார், ஆகவே சோர பீடை, அதாவது திருடர்களால் பீடை உண்டு. கிழக்கு திக்கை பார்த்து வருகிறார், ஆகவே பிராமணர்களுக்கு ஆரம்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் அதன் பிறகு பிராமணர்களுக்கு விருத்தி உண்டு. வைசிய சூத்திரர்களுக்கு சலனம், அதாவது இடமாற்றம் செய்யப்படுவார்கள். கிருஷ்ணபட்சம் வியாதி சுபிட்சம் ஏற்படும். வாரம் புதன்கிழமை மழை பொழியும், உலகத்திற்கு சுகம் ஏற்படும். அபராண்ண காலத்திலே இந்த வருடம் பிறக்கிறது, ஆகவே வைசியர்களுக்கு பீடை ஏற்படும். லக்னம் ஸ்திர லக்னம், தானிய குறைவு, மேலும் சுபிட்சமும் ஓரளவு ஏற்படும். இந்த வருடம் இந்த சங்கராந்தியின் காரணமாக விசாகம் அனுஷம் கேட்ட இந்த நட்சத்திரங்களை பிறந்தவர்களுக்கு தனநாசம், அவர்களுக்கு செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதாவது விசாகம் அனுஷம் கேட்டை, பொதுவாக இந்த ராசிக்கு இந்த வருடம் குருபவானும் 8ஆம் இடத்தில் வருகிறார், ஆகவே தன விரயம் தன நாசம் ஏற்படும். மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம், இந்த 6 நட்சத்திரங்களை பிறந்தவர்களுக்கு தன லாபம் ஏற்படும். பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களை பிறந்தவர்களுக்கு இடப்பெயர்ச்சி ஸ்தான நாசம், இடப்பெயர்ச்சி ஏற்படும். அதன் பிறகு அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகஷம் திருவாதிரை இந்த நட்சத்திரங்களை பிறந்தவர்களுக்கு ஸ்தான லாபம், அதாவது வீடு நிலம் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். புனர்பூசம் பூசம் ஆழியம் இந்த நட்சத்திரங்களை பிறந்தவர்களுக்கு ராஜ கோபம் இருக்கிறது. அவர்கள் அரசியல்வாதிகளிடம் பேசும் போதும் அரசியலில் ஈடுபடும் போதும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி நட்சத்திரங்களை பிறந்தவர்களுக்கு ராஜ வெகுமானம், அரச வெகுமானம் அவர்களுக்கு. இதுதான் மகர சங்கராந்தி பலன்கள் என்று இருக்கிறது. அடுத்து இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த பலன்கள் என்று சுருக்கமாக பார்ப்போம். ஏற்கனவே பல முறை வருட பலன்கள் கூறியிருக்கோம், இப்பொழுது சுருக்கமாக பார்க்கும். மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே குருபலம் இருக்கிறது. அதாவது 14/4/2025 முதல் 14/5/2025 வரை குருபலம் இருக்கிறது. அவர்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்தாலும் செலவினங்கள் ஆகும். இந்த செலவினங்கள் சுப செலவாகத்தான் இருக்கும். எவ்வளவு தொழில்துறையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அத்தனையும், எவ்வளவு லாபம் வந்தாலும் செலவினங்கள் ஆகும். நீங்களாகவே அதை சுப செலவாக மாற்றிக்கொள்வது மிகவும் சிறப்பானது. குருபலம் மே 14 வரை இருக்கிறது. அதற்குள் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் செய்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் காலதாமதமானால் 2 வருடங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும். தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும், மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரிஷப ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் முழுமைக்கும் சுபிட்சமாக இருக்கும். என்றால் உங்களுக்கு தொழிலாதிபதி பாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில் வருகிறார், ஆகவே இந்த வருடம் முழுமைக்கும் சுபிட்சமான தொழில் இருக்கிறது. அதுவும் வரக்கூடிய குரு பயிற்சி மே 14ஆம் தேதி வருகின்ற குரு பயிற்சி உங்களுக்கு குருபலம் வருகிறது.
திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரிஷபராசி இருந்தவர்கள் நிச்சயமாக திருமணம் கைகூடும். அவர்களுக்கு குருபலம் உள்ள காலங்கள் என்று பார்த்தால் பொதுவாக மிதுராசியில சஞ்சாரம் செய்கின்ற 14/5/2025 முதல் 18/10/2025 வரையும், அதன் பிறகு 5/12/2025 முதல் 14/4/2026 வரையிலும் முழு குருபலம் இருக்கிறது. இந்த குருபலத்தில் நிச்சயமாக திருமணம் கைகூடும். வீடு மடை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. தொழில்துறையில நல்ல விருத்தி இருக்கும். உத்தியோக உயர்வும் இருக்கிறது. எதிர்பார்த்த வெற்றிகள் அனைத்து வகையிலும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனிபான் இருப்பது வேலைப்பாடு மிக அதிகமாக இருக்கும். வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு வெளிநாட்டு வேலை அமையும். வெளிநாட்டிலிருந்து நம்முடைய நாட்டுக்கு திரும்ப விரும்புபவர்களுக்கு அவர்கள் திரும்பக்கூடிய யோகமும் கிடைக்கும். இந்த வருடம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். அந்த திருமணத்திற்கான குருபலம் உள்ள காலங்கள் என்று பார்த்தால் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு 18/10/2025 முதல் 5/12/2025 வரை குரு கடகராசியில் இருக்கின்ற காலத்திலே திருமணம் போன்ற காரியங்கள் கைகூடும். அந்த நேரம் உங்களுக்கு மிக மிக சுபிட்சமாக இருக்கும். எதிர்பார்த்த வெற்றிகள் எல்லாம் பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள். கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக அந்த சென்ற மார்ச் மாதம் நிகழ்ந்த அந்த சனி பேச்சின் மூலமாக முழுவதுமாக அஷ்டம் சனி விலகிவிட்டது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. கடந்த கால சோகங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வாக இந்த வருடம் சுபிட்சமாக இருப்பீர்கள். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருட ஆரம்பத்திலேயே சித்திரை வைகாசிலேயே திருமணம் கைகூடும். அதுவும் முக்கியமாக 14/4/2025 முதல் 14/5/2025 வரை குரு பகவான் ரிஷபராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற காலத்தில் நிச்சயமாக திருமணம் கைகூடும். கடந்த 2 வருடங்களாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இனிமேல் ஓரளவு விடுவு இருக்கிறது. மேலும் செலவினங்கள் ஆனாலும் சுப செலவாகவே இருக்கும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அடுத்து சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் அஷ்டம சனி ஆரம்பிக்கிறது. அவர்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அஷ்டம சனியாக இருக்கிறதே திருமணம் நடக்குமா என்று நிறைய பேர் கேட்பார்கள். ஆனால் இந்த அஷ்டம சனியில நிச்சயமாக சிம்மராசி திருமணம் நடக்கும். திருமணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி அல்ல. திருமணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். அந்த குரு பகவான் உங்களுக்கு குருபலம் என்பது 2 முறை இந்த சிம்மராசி பிறந்தவர்கள் வருகிறது. முதல் குருபலம் 14/5/2025 முதல் 18/10/2025 வரை ஒரு குருபலம். அதன் பிறகு 5/12/2025 முதல் 14/4/2026 வரை 2வது குருபலம். ஆக 2 குருபலத்தில் நிச்சயமாக அஷ்டம சனி என்றும் பாராமல் திருமணம் கைகூடும். ஆனால் திருமணம் முடிவானால் உடனடியாக திருமணத்தை நடத்திவிட வேண்டும். காலதாமதம் செய்தால் ஏதாவது ஒரு காரணத்தில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி தொழில் செய்பவர்களுக்கு எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் சிறிது நிதானத்து நடக்குமே தவிர தொழில்துறை விருத்தி நிச்சயமாக இருக்கும். ஆனால் நிதானமாகத்தான் எல்லா காரியமும் நடக்கும். முதலில் தோல்வி ஏற்படும், 2வது முறை தோல்வி ஏற்படும், 3வது 4வது முயற்சியில நீங்கள் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு காரணமாக அல்லது பதவி பிடிக்காமல் போனதன் காரணமாக வேறு இடங்களில் மாற்றல் ஆகுவார்கள். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே அமையும். அடுத்து கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலும் அதன் பிறகு நடுவிலும் 2 முறை குருபலம் வருகிறது. உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வையை கண்டக சனியாக இருந்தாலும் அந்த கண்டக சனி என்பது திருஷ்டி சனி தான். திருஷ்டியை ஏற்படுத்தும் என்று தான் இருக்கிறதே தவிர மற்றபடி கண்டக சனி பிரச்சனை ஏற்படுத்தாது. கண்டவர்கள் கண்படுகின்ற சனி கண்டக சனி என்று கூறுவார்கள். மற்றபடி உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை 2 முறை வருகிறது. அதாவது 14/4/2025 முதல் வருட ஆரம்பம் முதல் 14/5/2025 வரை, அதாவது சித்திரை மாதம் முழுவதுமே உங்களுக்கு குருபலம் இருக்கிறது. அதன் பிறகு மீண்டும் ஒரு குருபலம் 18/10/2025 முதல் 5/12/2025 வரை, அதாவது அதிசாரமாக குரு பகவான் கடகராசி சஞ்சாரம் செய்கின்ற காலம் ஐப்பசி கார்த்திகை இந்த 2 மாதம். இந்த 2 மாதத்தில் மறுபடியும் குருபலம் வருகிறது. ஆக இந்த குருபலத்தில் நிச்சயமாக திருமணம் கைகூடும். மற்றபடி தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு திருஷ்டினால் சில சங்கடங்கள் ஏற்படுமே தவிர நிச்சயமாக தொழில்துறை விருத்தியும் இந்த வருடம் நிச்சயமாக இருக்கிறது. அதுவும் முக்கியமாக 14/5/2025 பிறகு 18/10/2025 வரை உங்களுக்கு தொழில்துறையில மாற்றங்கள் இருந்தாலும் அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக அமையும். துலா ராசியிலே பிறந்தவர்களுக்கு மற்ற இடங்களில் சாப்பிடும்போது மிகவும் எச்சரிக்கை தேவை. 6ஆம் இடத்துல சனி பகவான் இந்த வருடம் முழுமைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே பழைய பாக்கியங்கள் வசூலாகும். தொழில்துறை விருத்தி என்பது வைகாசி முதல் ஆரம்பிக்கும். வைகாசி முதல் இந்த வருடம் முழுமைக்கும்
நல்ல தொழில் விருத்தி இருக்கிறது. இந்த வருடம் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு குருபலம் 2 முறை வருகிறது. முதல் முறையாக 14/5/2025 முதல் 18/10/2025 வரை ஒரு குருபலமும், அதன் பிறகு 5/12/2025 முதல் 14/4/2026 முறையும் ஒரு முறையாக 2 முறை குருபலம் இருக்குது. இந்த குருபலத்தில் நிச்சயமாக திருமணம் கைகூடும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு சென்றிருக்கிறார். ஆகவே அர்த்தாஷ்டம சனி விலகுகிறது. சனியினால் பெரிய தோஷம் இருக்காது. இருந்தாலும் குருவான் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பதனால் பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. கொடுக்கல் வாங்கல மிகுந்த எச்சரிக்கை தேவை. மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. குடும்பத்தில் உங்களுக்கும் சுபகாரியங்கள் என்பது 2 முறை குருபலம் வருகிறது. சித்திரை மாதம் முழு குருபலம் இருக்கிறது. சித்திரை மாதம் ஒரு குருபலம், அதன் பிறகு ஐப்பசி கார்த்திகை இந்த 2 மாதங்கள். ஆக இந்த வருடம் சித்திரை மாதமும் ஐப்பசி கார்த்திகை இந்த மாதங்களும் உங்களுக்கு குருபலம் இருக்கிறது. இந்த நேரத்திலே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். மற்றபடி தொழில் விஷயத்தில் தடைகள் ஏற்பட்டாலும் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பண விஷயத்தில் மாத்திரம் சிறிது எச்சரிக்கை தேவை. அடுத்து தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு குரு பயிற்சி என்பது உங்களுக்கு குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு வருவதனால் சனி பயிற்சியின் மூலமாக வருகின்ற அர்த்தாஷ்டம சனிக்கு பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இந்த சனி பயிற்சி ஏற்படுவதால் முதல் 2 மாதங்கள் மட்டுமே சிறு குழப்பங்கள் ஏற்படுமே தவிர அடுத்து வரக்கூடிய மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு அக்டோபர் 18 வரையும், அதன் பிறகு டிசம்பர் 5 முதல் இந்த வருடம் முழுமைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் யோகம் காத்திருக்கிறது. திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும், நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தும், நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு பண வருவாயில் இருந்த சிக்கல்கள் ஓரளவு தீர்ந்த நன்மைகளை பெறுவீர்கள். நடுவிலே அக்டோபர் 18 முதல் டிசம்பர் 5 வரை சிறிது அவமானப்பட வேண்டியிருக்கும். ஆகவே அந்த நேரத்தில் சிறிது எச்சரிக்கையாக இருந்து உங்கள் ஜாதகத்தை அருகில் இருக்கின்ற உங்கள் ஜோதிடரிடம் காண்பித்து அதற்குரிய பரிகாரங்களை செய்து கொண்டால் போதுமானது. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு தற்சமயம் 7.5 சனி விட்டு போகிறது, முழுதுமாக விட்டு விட்டது. ஆனால் நிறைய பேருக்கு 7.5 சனி விட்ட பிறகுதான் சிரமங்கள் ஏற்படும். 7.5 சனி நடக்கும் போதாவது பரவாயில்லை, இப்பொழுது சிரமமாக இருக்கிறது என்று கூறுவார்கள். அதற்கு காரணம் சனியினுடைய அந்த செயல்பாடு அல்ல, குருவுடைய காரியங்கள். குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் வர இருக்கிறார். அதாவது மே மாதம் 14ஆம் தேதி முதல் குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் வருவதனால் சனி பேச்சு ஆகியும் 7.5 சனி விட்டும் பெரிய பலன்கள் இருக்காது. உங்களுக்கு 2 முறை உங்களுக்கு குருபலம் இருக்கிறது, சிறு சிறு குருபலங்கள். அதாவது சித்திரை மாதம் ஒரு முழு சிறு குருபலம் இருக்கிறது. அடுத்த குருபலம் உங்களுக்கு ஐப்பசி கார்த்திகையில் வருகிறது. ஆக இந்த 3 மாதங்கள் சித்திரை மாதம் ஐப்பசி கார்த்திகை இந்த 3 மாதங்கள் குருபலம் இருக்கிறது. இந்த குருபலத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிநாதன் சனிபகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். ஆகவே நல்ல தன வருவாய் காத்திருக்கிறது. 7.5 சனியுடைய கடைசி கட்டம் நிச்சயமாக நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மாத்திரமில்லாமல் உங்கள் ராசிக்கு குருடைய பார்வையும் வருகிறது. ஆகவே இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் இனிமேல் கொடுக்க ஆரம்பிக்கிறது. 7.5 சனி ஆக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு நல்லதை செய்வார். குரு பகவான் நல்லதை செய்ய இருக்கிறார். அதாவது ஜீவகாரணகனும் கர்ம காரகனும் உங்களுக்கு இருவரும் நன்மை செய்ய இருக்கிறார்கள். ஆகவே வரக்கூடிய குரு பயிற்சி மே 14ஆம் தேதி முதல் அக்டோபர் 18 வரை மிக நல்ல நேரம். அதன் பிறகு மீண்டும் 5/12 முதல் வருட முடிவு வரை நல்ல நேரம். ஆக கும்பராசியிலிருந்து நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கிறது. ஆக இந்த வருடம் 3 ராசிகளுக்கு மிக நல்லது. ஒன்று ரிஷபம், அடுத்து துலாம், அடுத்து கும்பம். இந்த 3 ராசிகளுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த வருடம் இருக்கிறது. திருமணம் ஆகாத கும்பராசியில் இருந்தாலும் கண்டிப்பாக திருமணம் இந்த வருடம் கைகூடும். தொழில்துறை விருத்தியும் நன்றாக இருக்கிறது. அடுத்து மீன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வருடம் தைரியமாக காரியங்களை செய்ததில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், நன்மைகளை பெறுவீர்கள். எந்த காரியத்தை செய்தாலும் ஆரம்பத்தில் தடை ஏற்படும். தடை இருந்தாலும் அதையும் மீறி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் உங்களுக்கு மீனராசியில் பிறந்தவர்களுக்கு 48 நாட்கள் மட்டுமே குருபலம் இருக்கிறது. அதாவது அக்டோபர் 18 முதல் 18/10/2025 முதல் 5/12/2025 வரை இந்த ஒரு காலகட்டம் 48 நாட்கள் மட்டுமே குருபலம் இருக்கிறது. அந்த குருபலத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூட வாய்ப்பு இருக்கிறது.
தொழில் செய்பவர்களுக்கு தொழில் துறையில் கால தாமதங்கள் ஏற்படும். முதலில் தோல்வி ஏற்படுமா என்ற பயம் ஏற்படும். ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தில் மிக மிக அக்கறை தேவை. உங்கள் ராசியிலே சனி பகவான் இருப்பதனால் உடலை தேவையற்ற வலிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஜீரண உறுப்புகளை கோளாறுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தூக்கமின்மை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே ஆரோக்கியத்தில் மிக மிக அக்கறை தேவை. ஆனால் தொழில்துறையிலே கஷ்டப்பட்டு நீங்கள் முன்னேற்றத்தை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இவ்வாறாக விசுவாச வருஷத்திய பஞ்சாங்க பலன்களை பற்றியும் ராசி பலன்களை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நிகழும் என்பதை பற்றியும் இந்த வருடத்தில் எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் பார்த்தோம். மேலும் இந்த வருடத்தில் ஒவ்வொரு மாதம் என்ன நடக்கும் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.